அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பிரதோஷம். இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் பணத்தடை நீங்கி பண வரவு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை வச்சு ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷம் வருகிறது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இந்த புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த பிரதோஷம் அமைந்திருக்கக்கூடியது மிக மிக சிறப்பானது. இந்த பிரதோஷத்தில் நாம் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ இந்த பிரதோஷ வழிபாடை விரதம் இருந்தும் செய்யலாம், விரதம் இல்லாமலும் நாம் செய்து கொள்ளலாம். மாலை நேரத்தில் வரக்கூடிய 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா குறிப்பிட்டு இந்த நேரத்தை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா, மாலை நேரத்தில் தான் அந்த பிரதோஷம், அதாவது அந்த பார்க்கடலில் இருந்து வந்த அந்த விஷத்தை உண்ட நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரம்தான் பிரதோஷ நேரம். அந்த ஆழகால விஷத்தை உட்கொண்டு நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் அவர் நந்தனம் புரிந்தார். அந்த நந்தனத்தை பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியலும் 7 உலகமும் தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் அதை பார்த்தாங்க. அப்படிங்கிறதுனால அந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை எல்லா தெய்வங்களும் வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போது நாம் அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து மற்ற தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் அந்த பிரதோஷ நேரம். மற்ற நாட்களில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது 2 மடங்கு அதிகப்படியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். மாலை நேரத்தில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை சிவன் பெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. திருநீர் வாங்கி கொடுக்கலாம், பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், உங்களுக்கு என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஒரு 1/4 லிட்டர் பால் தாம்மா என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்கி கொடுங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது. பிரதோஷ வேளையில் வில்வ இலைகளால் நாம் சிவபெருமானை அர்ச்சனை செய்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு இலையேனும் வில்வ இலையை அன்று சிவபெருமான் மேல் போட்டு நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். சரி, இது எல்லாமே கோவில்களில் செய்யக்கூடியது. வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க. கண்டிப்பாக பால், தயிர், தேன், ஏதாவது ஒரு 3 பொருட்களாலையாவது அபிஷேகம் செய்து நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க, புளி சாதம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீட்டில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர், இதை கண்ணாடி கிளாஸு இல்லைன்னா ஒரு பித்தளை, செம்பு, இந்த உலோகத்தால் இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர், நல்ல குடிக்கக்கூடிய தண்ணீராக நீங்கள் அதில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவபெருமான் நீங்கள் திருவுருவப்படம் வச்சுருக்கிறீங்க இல்லை, ஏன்னா பெரும்பாலும் நாம் சிவபெருமானின் திருவுருவப்படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய மாட்டோம். இப்போ நிறைய வீடுகளில் குடும்பத்தோடு வச்சுருக்காங்க, தனியாக தான் நம்ம வைக்கக்கூடாது. சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமான் அப்படின்னு குடும்ப சமேதமாக இருக்கக்கூடிய அந்த படங்களை வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதுலேயும் நீங்கள் அபிஷேகம் செய்து நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு முன்பாக ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ, கடன் தீர வேண்டும், பிரச்சனைகள் நீங்க வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும்
அதை சிவபெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல அதிர்வலைகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இந்த தண்ணீருக்கு இருக்குது. அப்போது அந்த தண்ணியை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா தீராத நோய்கள் தீரும், கடனிலிருந்து விடுபடலாம், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையும் பலப்படும். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்தாங்க. 10 ரூபாய் செலவில்லாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு நாம் செய்ய போகிறோம் இல்லையா? இதை இப்போ இந்த 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இப்போ அந்த தண்ணியில் பூரா நல்ல அதிர்வலைகளையும் நல்ல பாசிட்டிவிட்டியையும் நம்ம சொல்லக்கூடிய அந்த சாதாரண நீர் மஞ்சள் தூள் போட்ட உடனே தீர்த்தமானது, மந்திரங்கள் சொன்ன உடனே புனித நீராக அது மாறியது. இப்போ அந்த தண்ணியை என்ன பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே குடிச்சிடணும். நீங்கள் குடிச்சிட்டு அவ்வளவுதான், நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. இது வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் செய்யக்கூடியது. நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் வழிபாடை முடிச்சுட்டு வந்து வீட்டில் நீங்கள் இதை செய்யுங்க. அதுக்கு இந்த தண்ணீரை வச்சு நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணீர் பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு அதிகமாக இருக்குது. நிறைய கோவில்களில் பாருங்களேன் குளம் வச்சுருப்பாங்க. போன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்தில் காலை நினச்சிட்டு கை காலெலாம் அலம்பிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இரவு முழுவதும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அது என்ன கோவிலாக இருக்கட்டுமே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி அனைத்தும் அந்த குளத்தில் தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் குளத்தை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. இப்போ நம்ம வீடுகள்லையுமே அந்த தண்ணீரை நம்ம கிளாஸில் வைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை பூரா அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுது நம்மளுக்கும் பாசிட்டிவிட்டி நம்ம உடம்புல அது ஸ்ப்ரெட் ஆகும். அதற்கு உண்டான அந்த வேலையை நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் இந்த தண்ணீரை வச்சு நாம் செய்கிறோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் எச்சில் படாத தண்ணியாக வைங்க. யாராவது குடிச்சிட்டு மீதி தண்ணியை வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. அப்படியே ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்பாக வச்சு ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த மந்திரத்தை ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லி மனதார சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் குடிக்கிறீங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும். இது இந்த பிரதோஷத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தான் அம்மா பார்த்தேன், பிரதோஷமே முடிஞ்சிருச்சு, நேற்றே பிரதோஷம் முடிஞ்சிருச்சு, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.